பழம் சாப்பிட்டுட்டு போட்டோம்னா அது பனம் கிழங்கு, முளைக்கு போட்டோம்னா அது கிழங்கு, கொட்டை போட்டோம்னா கிழங்கு. பனங்கிழங்கும் தான் சாப்பிட்றோம் நம்ம. பனங்கிழங்கு இல்ல, பனங்கிழங்கு, பனம்பழம், நொங்கு, சேவாக்காய், அப்புறம் வந்து இந்த பதநீர் எடுக்கிறாங்கல்ல, பனைமரத்துல தானே எடுக்கிறாங்க பதநீர் எடுக்கிறாங்க. பனங்குருத்து, பனங்குருத்து பனஞ்சோறு என்னென்ன சொல்றாங்க பாருங்க. பனஞ்சோறு, பனங்கிழங்கு, இது நொங்கு, அதையே வந்து முத்தின காய்னா கடுக்காய் வந்து சேவாக்காய், அது அப்படியே வேவிச்சு சாப்பிடுவாங்களாம். அப்புறம் பனம்பழம் சுட்டு சாப்பிடுவாங்களாம். அப்புறம் அந்த ஓலையை வந்து வீடு மேய்ஞ்சிக்கிறாங்க. ஒரு பனைமரம் எவ்வளோ உபயோகப்படுது பாருங்க. அத்தனை பொருள் உபயோகப்படுதான். பனைமரம் ஒரு பிறவி எடுத்ததனோட பலன் வந்து இவ்வளோ பலனை மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு அது பிறவி எடுத்திருக்கு பாருங்க.